ரைட். வேர் ஆர் த ஏடிபி அண்ட் NADPH யூஸ்டு? அப்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏடிபி NADPH2 எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது? டார்க் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆக போகுது. அவ்வளவுதான். சரி, டார்க் ரியாக்ஷன் என்ன சொன்னா? இன்னொரு சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாத்துறது அல்லது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்க போகுது. சரிங்களா? அதுக்கு தான் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் இந்த ஏடிபி NADPH2. ஓகேவா? ரைட். அது எங்க யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பாரு. We learned that the products of light reaction are ATP and NADPH. நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, லைட் ரியாக்ஷன் உடைய ப்ராடக்ட் விளைபொருள் என்னென்னவா இருந்தது? ATP, NADPH2 and ஆக்சிஜன். அந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் நமக்கு எங்க கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட்? லைட் ரியாக்ஷன்ல, ஒளிவினையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள் இது மூணு தான். ரைட்டா? Of this, O2 diffuses out of the chloroplast, while அதுல ஆக்சிஜன் என்ன ஆகுது? குளோரோபிளாஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடுது. அதுதான் நமக்கு ஸ்டொமேட்டா வழியா ஆக்சிஜனா வெளியே போயிடும். சரிங்களா? அதுல ஆக்சிஜன் வெளியே போயிடுது. மீதி யார் இருக்கா? ஏடிபியும் NADPH2 இருக்கு. சரிங்களா? While ATP and NADPH are used to drive the process leading to the synthesis of food, more accurately sugars. அப்ப அந்த ஏடிபியும் NADPH எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராசஸை டிரைவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரு செயல்முறையை அதுதான் இயக்குது. என்ன செயல்முறை அப்படின்னா, சர்க்கரை தயாரித்தல். சரி, அல்லது உணவு தயாரித்தல யாரு தான் டிரைவ் பண்றாங்க? ஏடிபியும் NADPH2 தான். அதாவது கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்துறதுக்கு இது ரெண்டும் தான் தேவை அப்படின்னு சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? உயிரி, என்ன தமிழ்ல என்ன வரும்? உயிர் வழி தொகுப்பு நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப டார்க் ஃபேஸுக்கு இன்னொரு பேர் தான் பயோசிந்தட்டிக் ஃபேஸ். ஏடிபி NADH2 பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாத்துறதுக்கு பேர் தான் பயோசிந்தட்டிக் ஃபேஸ். சரியா? முன்னாடி பார்த்தது லைட் ரியாக்ஷன், அது வேற, இது வேற. ஞாபகம் வச்சு. திஸ் ப்ராசஸ் does not directly depend on the presence of light. இந்த செயல்முறை, இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அல்லது டார்க் ஃபேஸ் அப்படின்றது நேரடியாக எதை சார்ந்து இருக்காது? லைட்டை சார்ந்து இருக்காது. பட் லைட் ரியாக்ஷன்ல உருவான ப்ராடக்டை சார்ந்து இருக்கும். அதான், பட் இஸ் டெபெண்டன்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லைட் ரியாக்ஷன், தட் இஸ் ஏடிபி NADPH2. புரியும் நினைக்கிறேன். டைரக்டா லைட்டுக்கும் பயோசிந்தட்டிக் ஃபேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா லைட் ரியாக்ஷன்ல இன்டைரக்டா சார்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? லைட் ரியாக்ஷன்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஏடிபி NADPH besides CO2 and water. சரியா? அது கூட you may wonder how this could be verified. இது எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்? It is simple. Immediately after light becomes unavailable, the biosynthetic process continues for the some time and then stops. அதாவது இப்போ லைட் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ யோசிக்கலாம், இதுக்குதான் லைட் தேவையில்லையே, இப்போ பகல்ல டார்க் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? பகல்ல டார்க் ரியாக்ஷன், தட் இஸ் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் நடக்குமா நடக்காதா? நடக்கும். பகல்லையும் நடக்கும். அப்ப லைட் ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகலாம்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்லுக்கு நீடு இருக்கு, செல்லுக்கு கார்போஹைட்ரேட் வேணும், நீடு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நடந்துடும். சரியா? அதுக்காக லைட் இல்லாம நைட்ல மட்டும் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ பிகம்ஸ் அன்அவைலபிள். லைட் இல்லைன்னா கூட the biosynthetic process continues for some times. லைட் இல்லைன்னா கூட ஒரு சில சமயங்கள்ல கண்டினியூஸா நடக்கும். அப்புறம் எவ்வளவு நேரம் கண்டினியூஸா நடக்கும் டார்க் ரியாக்ஷன்? சில நேரம் மட்டும்தான். ஏன்? லைட் ரியாக்ஷன் நடந்த ஏடிபி NADPH தேவையில்லை. அப்ப இட் மீன்ஸ் லைட் ரியாக்ஷன்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஏடிபி NADPH2 அவைலபிளா இருக்கும்போது மட்டுமே டார்க் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா டார்க் ரியாக்ஷன் நடக்கும்னாலும் அதுவும் கிடையாது. ஏன்னா லைட் ரியாக்ஷன் நடந்தா மட்டும்தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க இங்க கண்டினியூ சம் டைம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என்ன ஆயிடும்? நின்றுடும். இஃப் தென் லைட் இஸ் மேட் அவைலபிள், த சிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ் அகைன். மறுபடியும் லைட் கிடைக்குது. சரியா? மறுபடியும் என்ன பண்ணுது? லைட் நமக்கு கிடைக்கும் போது லைட் ரியாக்ஷன் நடக்கும். லைட் ரியாக்ஷன் நடந்தா ஏடிபி NADPH கிடைக்கும். அது கிடைச்சா டார்க் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? ரைட். Can we hence say that calling the biosynthetic phase as the dark reaction is a misnomer? அப்படின்னா அப்போ டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒன்லி டார்க்ல மட்டும்தான் நினைக்கும் அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ன்றதை நீங்க டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆனா இதுக்கு என்ன நேரடியா ஒளியை சார்ந்தது இல்லை. அதான் அர்த்தம். டிஸ்கஸ் திஸ் அமாங்கஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்க. லெட் அஸ் நவ்
see how the ATP and NADP are used in the biosynthetic phase. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி யூஸ் ஆகுது, இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் ஆகுது biosynthetic phaseல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். We saw earlier that carbon dioxide is combined with water to produce CH2ON or sugars. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், என்ன பார்த்தோம், CO2 plus H2O எதை ஃபார்ம் பண்ணும், CH2ON, that is carbohydrate plus O2 ரிலீஸ் ஆயிடும். இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அப்ப கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கம்பைன் ஆயிட்டு தான் நமக்கு என்ன கிடைக்குது, கார்போஹைட்ரேட், தட் இஸ் சுகர் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? It was of interest to scientists to find out how this reaction proceed. So சயின்டிஸ்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல. ஓகே, rather what was the first product formed when carbon dioxide taken into a reaction or fixed? சார் முதல்ல எந்த ப்ராடக்ட் கிடைக்குது, அல்லது கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படும் போது, ஃபிக்சேஷன் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான சயின்டிஸ்டுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். இரண்டாம் உலக போர்ல என்ன நடந்தது, அமெரிக்காக்காரன் எடுத்துட்டு போயிட்டு ஜப்பான் மேல குண்டை போட்டு பெரும் அழிவு ஏற்பட்டுச்சு. சரியா? அந்த ரேடியோ ஐசோடோப்பால பெரும் அழிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கால்வின்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க, அதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணா அது நல்லது தான், ரேடியோ ஐசோடோப்ன்றது நல்ல செயல்களுக்கு யூஸ் பண்ணா நல்லது தான் அப்படின்ற மாதிரி இங்கே என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எது கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எதை பயன்படுத்துறாங்க, அதே ரேடியோ ஐசோடோப் பயன்படுறாங்க. among the several efforts to put radio isotopes to beneficial use, சரியா, நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த ரேடியோ ஐசோடோப் கதிரியக்க தன்மை கொண்ட அந்த இது வந்து நல்ல வகையில பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. சரிங்களா? the work of Melvin Calvin is exemplary. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு, மெல்வின் கால்வின் தான். மெல்வின் கால்வின் தான் என்ன பண்ணாரு, அந்த ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எது கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்துறாங்க. the use of radioactive C14, இது ஞாபகம் வச்சு, radioactive C14 by him in algal photosynthesis. Studies lead to the discovery that the first carbon dioxide fixation product was a 3-carbon organic acid. அதாவது C14 அப்படின்ற ரேடியோ ஐசோடோப்பை குளோரெல்லா படிச்சிருக்கீங்களா? குளோரெல்லா எங்க படிச்சீங்க? யூனிசெல்லுலார் ஆல்கே, ஒரு கிரீன் ஆல்கே, அதில் தான் ஒரு பயன்படுத்துறார். சரிங்களா? அங்கே எப்படி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஐசோடோப்பை C14 என்ன பண்றாரு, இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட உள்ள சேர்த்து வச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, 3-கார்பன் ஆர்கானிக் ஆசிட். என்னது, என்ன ஆசிட், 3 கார்பன் கொண்ட ஆர்கானிக் அமிலம். என்னது, கால்வின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, என்னது, 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? he also contributed to working out the complete biosynthetic pathway. அதுக்கப்புறம் இந்த biosynthetic pathway நடக்குது இல்ல, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்கிறதுலயும் ஒரு முக்கியமா என்ன பண்றாரு, பார்ட்டிசிபேட் பண்றாரு. சரிங்களா? hence it was called Calvin cycle. அப்ப கால்வின் தான் முதல்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்றத அண்ட் ஒட்டுமொத்த இந்த சைக்கிளையும் என்ன பண்றாரு, டிஸ்கவரி பண்றதால அந்த சைக்கிளுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க, கால்வின் சைக்கிள்னு சொன்னாங்க. இவர் கண்டுபிடிச்ச பிறகுதான் அதுக்கு பேரு கால்வின் சைக்கிள்னு சொல்றோம். அல்லது இன்னொரு பேர் என்னது, C3 சைக்கிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம், அதான் அர்த்தம். சரிங்களா? the first product identified was 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆர் இன் ஷார்ட் PGA ன்னு சொல்லலாம். அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட பைண்ட் ஆயிட்டு முதல்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னது, 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம், அல்லது ஷார்ட்டா நீங்க எப்படி சொல்லலாம், PGA அப்படின்னு சொல்லலாம். புரியுதா இது? how many carbon atoms does it have அப்படின்னா இதுல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு கேக்குறாங்க. 3 கார்பன் தான் இருக்கும். புரியுதா இது? ரைட். அந்த நம்ம கால்வின் சைக்கிள் படிக்கும்போது மறுபடியும் அது நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். scientists also tried to know whether all plants have PGA as the first product of CO2. இவரு இதை கண்டுபிடிச்சிட்டாரு, முதல் ஸ்டேபிள் ப்ராடக்ட் PGA தான் இருக்கும், 3 கார்பன் கொண்டது தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி தம்பி, அங்க பின்னாடி அங்க ஒரு சைட்ல பாரு, ஏதாவது இருக்கான், சவுண்டு கேக்குதுங்க.
எதுவும் இல்லையா? சரி. அப்ப கால்வின் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா மத்த சயின்டிஸ்ட் என்ன யோசிக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் தானா, அல்லது வேற ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்ட் வருமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. சரிங்களா? or whether any other product was formed in other plants. Experiments conducted over a wide range of plants lead to the discovery of another group of plants, that is C4 plants. அப்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. சயின்டிஸ்டோட வேலையை என்ன, புதுசா ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னொரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து C4 பிளான்ட்ஸ்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா என்ன கிடைக்குது, 4 கார்பன் கொண்ட ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. சரியா? எல்லாத்துலயும் பிஜிஏ தான் கிடைக்கணும்ன்றது கிடையாது. ஒரு சில பிளான்ட்ல இப்படி கிடைக்கும் போது அந்த பிளான்ட்டை அப்ப பிளான்ட்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ல வேரியேஷன் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. where the first stable product of carbon dioxide fixation was again organic acid. so இங்கேயும் அதாவது C4 பிளான்ட்ஸ்லயும் முதல் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஒரு ஆர்கானிக் அமிலம் தான், அதாவது கரிம அமிலமா, கரிம அமிலம் தான் கிடைக்குது. பட் one which had 4 carbon atoms. அதுல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 4 கார்பன் அணுக்கள் இருக்கு. this acid was identified to be oxaloacetic acid. சரியா? அப்ப எந்த பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 4 கார்பன் கொண்ட ஆக்சலோஅசிட்டிக் அமிலம் ஃபார்ம் ஆகுதோ அந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் நீங்க என்னன்னு சொல்லலாம், C4 பிளான்ட்ஸ். எந்த பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் உருவாகுதோ அதை நீங்க என்னன்னு சொல்லலாம், C3 பிளான்ட்னு சொல்லலாம். ஓகேவா? புரியும் நினைக்கிற வித்தியாசம். ரைட். since then carbon dioxide assimilation during photosynthesis was said to be of 2 main types. சரியா? கார்பன் டை ஆக்சைடு அசிமிலேஷன் ஆர் ஃபிக்சேஷன் நடக்கிறது 2 வகையில நடக்குது. those plants in which the first product carbon dioxide fixation is a C3 acid, that is C3 pathway. எந்த பிளான்ட்ல 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் கிடைக்குதோ அந்த பிளான்ட்ல நடக்கக்கூடிய பாத்வே என்னன்னு சொல்லலாம், C3 pathway. and those in which the first product was C4 acid, that is oxaloacetic acid, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், C4 pathway ன்னு சொல்லலாம். ஓகேவா? these two groups of plants showed other associated characteristics that we will discuss later. mostly இந்த maize, sugar cane இதெல்லாம் பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட்ஸ்ல வரும். சரி, இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நமக்கு எந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்க கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. தமிழ் மொழி புக்ல ஏதாவது மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்க என்னென்ன இருக்கு, அடுத்த லெசன்ல வருதா? சரி, ஓகே. அப்ப C3 C4 பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு எந்த பிளான்ட்ல C3 பாத்வே நடக்குதோ அது C3 பிளான்ட், எதுல C4 பாத்வே நடக்குதோ C4 பிளான்ட்ஸ்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரைட், பாரு. சரி, நெக்ஸ்ட் the primary acceptor of carbon dioxide அப்படின்னா என்ன? இந்த கால்வின் சைக்கிள் நடக்க போகுது. கார்பன் டை ஆக்சைடு எது கூட பைண்ட் ஆக போகுது, அக்செப்டர்னா அதை யாரு ஏத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டை கொடுக்க போறாங்க. சரியா? அப்ப C3 சைக்கிள்ல 3 கார்பன் கொண்டது நம்ம சொல்லிட்டோம். கார்பன் டை ஆக்சைடு எத்தனை கார்பன் இருக்குது, ஒரே கார்பன் தான் இருக்கு. அப்ப அது எது கூட பைண்ட் ஆயிட்டு நமக்கு 3 கார்பன் கொண்ட பிஜிஏவை கொடுக்க போகுது, அதுதான் இந்த இதுவை பாரு. let us now ask ourselves a question that was asked by the scientists who were struggling to understand the dark reaction. நமக்கு ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்குங்க, எதில் வந்து டார்க் ரியாக்ஷன்ல வந்து எதில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி. how many carbon atoms would have molecule which after accepting carbon dioxide would have 3 carbon PGA. அப்ப கார்பன் டை ஆக்சைடை ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன கிடைச்சது, பிஜிஏ கிடைச்சது. அப்ப அது எது, புரியுதா? அது எது, அதான் கொஸ்டின். அது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது நீங்களே கேட்டுக்குங்கன்னு சொல்றாங்க. the studies very unexpectedly showed that the acceptor molecule was 5 carbon keto sugar ribulose bisphosphate, that is RUBP அப்படின்ற ஒரு RUBP கார்பாக்சிலேஸ். சரிங்களா? ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, யோசித்து பாரு, 3 கார்பன் தானே நமக்கு ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடுல 1 கார்பன் இருக்குது, பிளஸ் ஏதோ ஒரு 2 கார்பன் கொண்ட காம்பவுண்டா தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா அது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன கிடைச்சிருக்குது, 5 கார்பன் கீட்டோ சுகர். இது கூட கொஸ்டினா கேட்கலாம். தட் இஸ் RUBP எந்த வகையிலான சுகர் அப்படின்னா கீட்டோ சுகர்.
RuBpன்றது 5 கார்பன் கொண்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள். சரிங்களா? Did any of you think of this possibility? யாராவது அந்த 5 கார்பன் கொண்டது தான் அக்செப்டரா இருந்திருக்குன்னு யாராவது திங்க் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? ரைட். Do not worry. The scientists also took a long time and conducted many experiments to reach this conclusion. அப்ப இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் RuBp, இதுல 5 கார்பன், இதுல ஒரு கார்பன். சரியா? இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குது? PGA கொடுக்குது. எத்தனை மாலிகுல்? 3 மாலிகுலா? 2 மாலிகுல் PGA. PGAன்றது 3 கார்பன். அப்ப 2 × 3 6 கார்பன். இப்படி கிடைக்குது இல்லையா? அப்ப சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளா எடுத்துட்டாங்க. சும்மாலாம் அவ்வளவு சீக்கிரத்துல RuBp தான் சொல்லல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? they also believed that since the first product was C3 acid, the primary acceptor would be a 2 carbon compound. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இவங்க எல்லாருமே நம்பினது என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நமக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்டது, மேபி அது 2 கார்பன் கொண்ட ஒரு காம்பவுண்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. they spent many years, பல வருஷம் trying to identify a 2 carbon compound. அந்த 2 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் எதுரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வருஷங்களை ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தினாங்க. before they discovered 5 carbon RuBp. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க RuBp தான் அப்படின்றத அக்செப்டார கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதான் உண்மை. சரியா? அவங்க என்ன நினைச்சிட்டு தேடினாங்க? ஏதோ ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடினாங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அது என்னவா இருந்திருக்குது? 5 கார்பன் கொண்ட RuBp-யா இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? the primary acceptor of carbon dioxide is என்னது? ஆமா, RuBp, ribulose 1,5 bisphosphate. சரியா? ரைட், பாரு.